daily routines. God interrupts in our daily routines. நம்ம அன்றாட அலுவல்களிலே, நாம் செய்யக்கூடிய அன்றாட பணிகளிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். வீட்டு காரியமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திலே செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமது அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? குறிப்பிடுகிறார். அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மேய்ப்பர்களை மீண்டுமாக எடுத்துக்கொள்வோமா? இரவிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்தார். இரவுல மந்தையை காத்துக்கிறார். இரவு அவங்க தூங்கிட்டு சரியா மந்தையை காக்கலைன்னு சொன்னா, காட்டு மிருகங்களோ அல்லது திருடர்களோ வந்து அந்த ஆடுகளை திருடவோ ஆடுகளுக்கு சேர்க்க விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே நம்முடைய அன்றாட அலுவல்கள், the daily routines of the shepherds, மேய்ப்பர்களின் அன்றாட பணியை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இடர்படுகிறார். ஆனால் என்ன செய்யறாங்க? நாங்கள் இங்கே வந்து காப்பிட்டுருக்கோம், ஆடுகளை பாதுகாத்துருக்கோம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்ட பொழுது அவர் சத்தத்துக்கு அவர்கள் செவி சாய்க்காமலே செவி சாய்த்தார். இது வேற ஒரு முறை இருக்கிறது. இவர்கள் அன்றாட அலுவல்கள் ஒரு முறை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களோடு, அந்த தேவதூதன் எங்களோடு பேசும் பொழுது அவர் சத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? செவி சாய்க்கிறோம் என்று சொல்லி கீழ்ப்படுகிறார். மேய்ப்பர்கள் ஆண்டவர் அவருடைய அலுவல்கள் செய்யும் பொழுது இடைப்பட்ட பொழுது கீழ்ப்படுகிறார்கள், செவி சாய்த்தார்கள். சாஸ்திரிகள் அதே போல அந்த வான சாஸ்திர கலையை அவர்கள் அதை கற்றுக்கொண்டிருந்த பொழுது, உன்னிப்பாக வான சாஸ்திரத்தை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் குறிப்பிடுகிறார். என்ன செய்தார்கள்? செவி சாய்த்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் எங்க வேலை செய்திருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம், எனவே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய தினசரி அலுவல்களில் இடைப்படும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டார். சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சின்ன சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? குறிப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே அவர் என்ன செய்கிறார்? 3 முறை கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய குறுக்கியலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியே நான் தூங்கிட்டு இருக்கேன் சாமி, நான் என்ன நல்லா தூங்கிடுறேன் என்று கூப்பிடுகிறேன். அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடும் பொழுது ஒரு சத்தத்திற்கு அவர் சாமுவேல் செவி சாய்க்கிறார், பெரிய தீர்க்கதரிசியாகிறார், நியாயாதிபதியாக வாழ்வதற்கு காரணம் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது ஏற்றுக்கொள்கின்ற சாமுவேலாக இருக்கிறார். சவுலின் வாழ்க்கையை பார்ப்போமானால் ஜெப ஆலயங்களுக்கு நிறுவனங்களை கேட்டு வாங்கி கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக அதிகார பத்திரத்தை வாங்கின அந்த சவுல், அந்த சவுலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் குறிப்பிட்டு எப்படி குறிப்பிடுகிறார்? சவுலை சவுலை நீ துன்பப்படுத்துகிற இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். சவுல் தன்னுடைய கடமையை செய்வதற்காக போகிறார். கிறிஸ்துவரை கொலை செய்வதற்காக அவன் நிருபங்களை கேட்டு வாங்கி அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு அதிகாரத்தோடு செல்கிறார். ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அந்த ஆண்டவருடைய குறுக்கீட்டை ஏற்றுக்கொள்கிறான், கீழ்ப்படைந்தான், செவி சாய்த்தான். இன்றும் அவளை நாம் நினைவு கொள்ளத்தக்கதாக தனது வாழ்க்கையை சாட்சிய வாழ்க்கையாக மாறுகிறது. காணவூர் திருமணத்தை எடுத்துக்கொள்வோமானால் காணவூர் திருமண வீட்டிலே ஆண்டவருடைய குறுக்கீடு சாதாரண குடும்பத்திலே நடைபெறக்கூடிய ஒரு காரியம். யாராவது தண்ணியை கொண்டு போய் பரிமாறு என்று சொல்லுவாங்க. அந்த தண்ணி ரசமாக மாறிய பிறகு அவங்க பரவாயில்லை. தண்ணீரை கொண்டு பரிமாறினம் தான் சொன்னாரே தவிர தண்ணீர் தான் எடுத்துட்டு போறாங்க. அங்கே போய் ஊற்றும் பொழுது எப்படி மாறுகிறது? ரசமாக மாறுகிறது. ஆண்டவரை குறிப்பிட ஆண்டவரே இது தண்ணீரானே சாமி, எப்படி நாங்கள் கொண்டு போவோம் என்று அவர்கள் கேட்கிறார். ஆண்டவர் திருமண வீட்டிலே குறுக்கிட்ட போது, திருமண வீட்டிலே அவர் இடர்பட்ட போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், செவி சாய்த்தார்கள், கீழ்ப்படுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே இடர்படும் போது உலக நியதிக்கு மாறாத